கமலஹாசன் வந்து இரட்டை இலக்கிய தொகுதி கேட்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்க நிலைப்பாட்டில் எப்படி இருக்கீங்க? ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமா இல்ல கூடுதல் தொகுதி கேட்கறீங்க? 3 இலக்கத்தில் கேட்க முடியாது என்பதனால் இரட்டை இலக்கம் கேட்கிறோம். தேர்தலில் 2 இலக்கத்தில் சீட் கேட்க உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். முறைப்படுத்துவதாக ஒப்பந்தம் போட வேண்டும், அதில் கையெழுத்திட வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் நிதியை தருகிறோம் என்று அந்த துறையை சார்ந்த அமைச்சர் வெளிப்படையாகவே பேசினார். அதுபோல பல துறைகளுக்கு வழங்க வேண்டிய நிதிகளை அவர்கள் ஸ்பான்சர் செய்ய வேண்டிய நிதிகளை அவர்கள் ஒதுக்கவில்லை. அதைத்தான் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார். நாங்கள் ரயில்வே திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், எய்ம்ஸ் கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று அவர் பொதுவாக யூனியன் கவர்மெண்ட், இந்திய ஒன்றிய அரசு நேரடியாக செய்கிற திட்டங்களுக்கான நிதியை பிரதமர் குறிப்பிட்டு பேசுகிறார். இது தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதற்கான ஒரு முயற்சி. தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையாக நடத்துகிறது பாஜக அரசு, மோடி அரசு என்பதுதான் உண்மை. அதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார். கமலஹாசன் வந்து இரட்டை இலக்கிய தொகுதி கேட்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்க நிலைப்பாட்டில் எப்படி இருக்கீங்க? ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமா இல்ல கூடுதல் தொகுதி கேட்கறீங்க? 3 இலக்கத்தில் கேட்க முடியாது என்பதனால் இரட்டை இலக்கம் கேட்கிறோம். அவங்கெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரை கொண்ட கட்சிகள். ஆகவே அவர்கள் சில வாக்குறுதிகளை முன்கூட்டியே தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் நலன்கள் குறித்த எங்கள் பார்வை என்ன என்ற அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.